சார் இந்த பேக் டெஸ்ட் எடுக்கிறாங்களே, அதாவது ஒரு செட்டப்பு, ஒரு சார்ட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லும். பேக் டெஸ்ட் எடுக்கிறாங்களே, பேக் டெஸ்ட் எடுத்தால் வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்குமா? அதாவது உண்மையா சார் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து உண்மை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேக் டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குறையே சொல்ல வரல. ஏன்னா பேக் டெஸ்ட் இருந்தால் தான் அது எப்படி அப்ளை பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அதை யூகிக்க முடியும். ஒரு 70% ஒரு ஸ்ட்ராட்டஜி அக்யூரசி கொடுக்குதா, அல்லது 80% அக்யூரசி கொடுக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பேக் டெஸ்ட். ரைட். சரி, அப்போ பேக் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ட்ரேடிங் எடுத்தால் ஏன் சார் சக்ஸஸ் வர மாட்டேங்குது? நம்ம பேக் டெஸ்ட்லலாம் எல்லாம் பர்ஃபெக்டாக வருது, ஆனால் அதை ரெகுலராக நம்ம லைவில் அப்ளை பண்ண சொல்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் பேக் டெஸ்ட்டை வந்து டிசிப்ளினாக வந்து அப்ளை பண்ணி பார்ப்பீங்க 100%. அதாவது ஒரு செயலை வந்து அப்படியே 100% அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் அதை ரியலாக லைவாக பண்ண சொல்ல என்னென்னா, இந்த எமோஷ்னல் ஒன்று வந்து உங்களுக்கு தொத்திக்கும். அப்போ என்ன பண்ணால் ஓவர் ட்ரேடிங்கில் போய் மாறிடும். அப்போது இதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இதில் வந்து ஒரு 80% சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றப்போ, நீங்கள் ரியலாக அப்ளை பண்ண சொல்ல அதனுடைய ஸ்ட்ராட்டஜி அது ஒர்க் ஆகாத மாதிரி தெரியும். ஏன்னா எமோஷனல் வந்து அந்த பிளாங்க் பண்ணி ஓவர் ட்ரேடிங்கில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது. எல்லாம் பேக் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுவாங்க, ஆனால் ரியலாக லைவில் அப்ளை பண்ண சொல்ல ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் என்ன? எமோஷ்னல்.